இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. சென்னை மணலியிலிருந்து 52 டேங்கர்களில் கச்சா எண்ணெய் ஏற்றிக்கொண்டு மைசூர் நோக்கி சென்று கொண்டிருந்த சரக்கு ரயில் திருவள்ளூரை கடந்தபோது எதிர்பாராத விதமாக தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. எண்ணெய் டேங்கர்களில் ஏற்பட்ட உராய்வால் ஒரு டேங்கரில் பற்றிய தீ அடுத்தடுத்த டேங்கர்களுக்கும் பரவி கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. காவல்துறை, தீயணைப்புத்துறை, ரயில்வே துறை, தேசிய பேரிடர் மீட்புப் படை என்று பல்வேறு துறையினர் இணைந்து இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றனர். ரயிலில் பற்றி எரிந்த தீ அணைந்து ரயில் போக்குவரத்து சீரானாலும் கரும்புகையால் ஏற்பட்ட சிரமத்திலிருந்து மீள முடியாமல் அப்பகுதி மக்கள் தவித்து வருகின்றனர். ஓன்னு கத்தினாங்க, எங்கள் கதவு வந்து அடித்தாங்க, வெளியே வாங்கணும். நான் ஒடியாந்து கதவு திறக்கிறதுக்குள்ளேயும் அப்படியே எரியுது, அனல் பறக்குது. அப்படியே பயந்து எங்கள் மகள்லாம் ஒடியாந்து பின்னாடி குழந்தை குட்டியெல்லாம் தூக்கிணும் ஒரே ஓட்டம் ஓடிவிட்டோம். கதவுக்கு இதெல்லாம் திறந்து போட்டு என்ன ஆகுதோ என்ன தெரியல, எல்லாம் ஒடியாந்து வெளியே வாங்கன்னு எங்களை கூப்பிட்டுதோம். நாங்கள் என்ன பண்ணோம், பயந்துட்டு எதுவுமே எடுக்காமையே எல்லாம் ஓடிவிட்டோம். இது வரைக்கும் அனல் வந்தது, எங்கள் கேட்டு வரைக்கும் வந்தது, திறக்க முடியல, பயந்தா பட்டுது. அப்படியே எல்லாம் ஒன்றும் முடியல. வாமா வெளியே வாமா, குழந்தைங்களாம் தூக்கின்னு வந்துருமா, ஓடிடலாம். அதிகாலை 5 மணிக்கு ஏற்பட்ட விபத்தில் வானுயர அளவிற்கு பரவிய கரும்புகை அருகிலிருந்த குடியிருப்புகளையும் முழுமையாக சூழ்ந்தது. என்ன நடக்கிறது என்பதை அறியாத பொதுமக்கள் உயிருக்கு பயந்து தங்களின் குழந்தைகளை தூக்கிக் கொண்டு வெகு தூரம் ஓடியுள்ளனர். தீ விபத்தை தடுப்பதில் செலுத்திய கவனத்தை பாதிக்கப்பட்ட தங்களின் மீது செலுத்தவில்லை என்று அப்பகுதி மக்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். தூக்கம் வரமாட்டேங்குது, பயத்தில் எங்களுக்கு புகையாக வந்துன்னு இருக்குது. ஜன்னலில் திறக்க முடியல, மூச்சு விட முடியல, புகை வருது, ஃபேன் சுத்தினால கண்ணில் எரியுது. இப்போவும் என்ன செய்யுது, கண் எரிச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. தூக்கம் கிடையாது எங்களுக்கு, தூங்கலை. நாங்கள் போய் பார்த்துட்டாண்ட பயம் மீள முடியல எங்களால். ரயில் பாதைகளுக்கு அருகிலேயே வசிக்கும் பொதுமக்கள் ஒவ்வொரு ரயில் கடக்கும் போதும் ஏற்படும் அதிர்வுகளால் ஒருவித அச்ச உணர்வுடனேயே வாழ்ந்து வருகின்றனர். டேங்கர் லாரியிலிருந்து வெளிவந்த கரும்புகையால் இன்றளவும் கண் எரிச்சல் இருப்பதாகவும் மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். கண் எரிச்சல் இருக்குது, அந்த பக்கம் போகிறவங்க அதான் சொல்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் அந்த பக்கம் போகவே இல்லை. நான் வீட்டுக்கு வந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு நேற்று பார்த்து அந்த அதிர்ச்சியில் நான் போகிறதில்ல. கேட்டாங்க எங்களை, நீங்கள் தூங்குனீங்களா ராத்திரி அப்படின்னு. எனக்கு தூக்கமே வரல. எங்கள் தெருவில் எல்லாருமே நாங்கள் வெளியில் தான் உக்காந்துருந்தோம் ராத்திரிலாம் அப்படின்னு எங்கள் கவுன்சிலர் நம்மக்கிட்ட பேசணும். இப்போ ஆனால் போகிறவங்க அதான் சொல்கிறாங்க, கண் எரிச்சலாக இருக்குது, ஏதோ புகசில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. வந்திருக்கோம், கண் எரிச்சலால் அந்த புகை மட்டும் மொத்தம் ஏரியாவே இருக்குமான்னு எங்களுக்கே சந்தேகம். அது ஏரியா நம்ம பிழைக்கணுமா, இதெல்லாம் கடவுளோட சித்தம் தான். எங்களை கடவுள் தான் காப்பாற்றினார். தெய்வம் மாதிரி இந்த ரயில்வேக்காரங்களாம் வேலை செஞ்சு எங்களை காப்பாற்றினாங்க. பாதுகாப்பற்ற இடத்தில் வசித்து வரும் தங்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் அவற்றை சிறிதளவும் கண்டுகொள்ளாத மாவட்ட நிர்வாகம் விபத்திற்கு பின் தங்களை தேடி வந்து பார்ப்பதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். விபத்து நடந்த சுற்றுவட்டார பகுதிகளில் சிலிண்டர் பற்ற வைக்க கூடாது என்று உத்தரவிடப்பட்டிருப்பதால் உணவுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. எங்களுக்கு இந்த வீடு, எங்களுக்கு இந்த இடம் வேணாம் சார், எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இப்போ நடந்த மாதிரி இன்னொரு நாளைக்கு நடக்காதா, எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு நாங்கள் சொன்னோம். எங்களுக்கு வேறு இடத்துல சும்மா விடுங்க, எங்களுக்கு வீடு வந்து இதுமாரி இருக்குது, அதிர்ச்சியில் கூட வீடு கொட்டுது அப்படின்னு கூட சொன்னோம். 2 நாள் கழிச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கலெக்டர். நேற்று வந்து எல்லாருமே பார்த்தாங்க, நீங்கள் வந்து யாருமே வந்து பார்க்கவே இல்லை, என்ன நடக்குதுன்னு கூட யாருக்குமே தெரியல. அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது, கேஸ் வந்து லீக் ஆகுது எல்லாருமே சொல்லின்னு இருக்காங்க. ஆனால் சாப்பாடு கூட எதுக்குமே வழி இல்லாதான் இருக்கிறாங்க. சாப்பாடு டிஃபன் எதுவுமே இல்லை. கேஸ் பக்கத்தில் விழுந்ததுனால ஆயில் வந்து லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நைட்டு வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல கொடுத்தாங்க, ஆனால் காலையிலேருந்து எதுவுமே செய்யவே இல்லை. விபத்து நடந்து 2 நாட்கள் கடந்தும் அதன் தாக்கம் இன்னமும் குறையவில்லை என்பதை அப்பகுதி மக்கள் சந்திக்கும் சிரமங்கள் எடுத்துரைக்கின்றன. விபத்து நடைபெற்றவுடன் பல்வேறு துரித நடவடிக்கைகளை மேற்கொண்ட மாவட்ட நிர்வாகம் அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்தவித நிவாரணத்தையும் வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதியில் ஒரு மருத்துவ முகாமை அமைத்து உரிய சிகிச்சைகளை வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்திருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதன்ராஜுடன் சென்னை செய்தியாளர் வினோத்.
இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.